மாதங்கியோட பிளான் எல்லாத்தையுமே வந்து நம்ம சூர்யா நந்தினி 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா வந்து ஃப்ளாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சுரேகாவை கடத்தி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மாதங்கி தான். ஸோ இப்பதான் வந்து அதை வந்து வெட்ட வெளிச்சமா வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா சுந்தரவள்ளி பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து முட்டாள்தனமா மாதங்கியை வந்து கண்மூடித்தனமா வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே பெரிய ஒரு தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து எப்பயும் போல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்புக்கு பாலை வறுத்துக்கிட்டு இருக்கோம், அதோட குணம் என்னன்னு தெரியாம அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ வந்து சுந்தரவள்ளியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாதங்கி வந்து ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். இந்த கம்பெனி அவங்க வந்து நம்பர் 1 கம்பெனியா கொண்டு போறதுக்கு தான் வந்து எல்லாமே பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த சுந்தரவள்ளி வந்து சரின்னு மண்டையாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதனால பின் விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா மாதங்கியோட பிளானை பொறுத்த வரைக்கும் சுந்தரவள்ளியோட குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம அழிச்சு நாசமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். அதுக்காக தான் இங்க வந்திருக்கா. அது மட்டும் கிடையாது, இவ கூட பாத்தீங்கன்னா கூட்டு வந்து நம்ம ரஞ்சித்தும் வந்து சேர்ந்து இருக்காரு. ஸோ இது எதுவுமே வந்து வெளிப்படையா யாருக்குமே தெரியாததுனால வந்து மாதங்கிய வந்து கண்மூடித்தனமா இவன் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. பட் ஆனா சூர்யாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எதுக்காக வந்து தாய்க்குள்ள வந்து இவங்க சொல்றத வந்து நம்பிக்கிட்டு இருக்கணும்? அப்படி என்ன இவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கா? ஏன் நம்மளும் தானே படிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம நிறைய பேர் வந்து சொல்றாங்க சூர்யா சார் தான் வந்து ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப நல்லதா தான் இருக்கு, எல்லாருக்குமே பயனுள்ளதா தானே அவர் வந்து டெசிஷன் எடுக்கிறாரு. ஆனா இவங்க பண்றது வந்து அந்த அளவுக்கு சரியா எங்களுக்கு வந்து தோணல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும், சோ இந்த மாதங்கி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே திமிரா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கம்பெனில போய் உட்காந்தேன்னா அந்த கம்பெனி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எதுக்கு நீங்க வந்து உடலை வந்து மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ கம்பெனி வந்து நம்பர் 1 ஆனால் போதும் அப்படின்னு வந்து நம்ம சுந்தரவள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம மாதங்கியை வந்து நம்புறாங்க. அவங்க எடுக்கிறது நல்லபடியாக தான் இருக்கும், அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சுரேகாவை வந்து கடத்தி வச்சு சுரேகாவை வந்து தன்னோட ஃபுல் கண்ட்ரோலில் தான் வந்து இந்த மாதங்கி வச்சிருக்காங்க. அவளோட பிளான் வந்து இந்த குடும்பத்தில் இருக்க யாருமே நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் இருக்கணும், அவங்க குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக வேரோட அழிக்கணும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதங்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுரேகாவை அடிச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு சுரேகாவை வந்து ரொம்பவே பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அவ வந்து கதற எல்லா ஆடியோவையும் பாத்தீங்கன்னா நம்ம மாதங்கி வந்து எடுத்துக்கிறா. அது மட்டும் கிடையாது, அவளோட தலைமுடியையும் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறா. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரொம்பவே பதறுவாங்க. சுரேகா வந்து இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்காளே, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற எதை பத்தியுமே யோசிக்காம சுரேகா பத்தியே வந்து யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க வந்து அழுகுவாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதங்கியோட பிளான். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரஞ்சித் அப்படிங்கிற அந்த ஆளுமே வந்து இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே மறைமுகமா தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவும் நந்தினியும் கூடிய சீக்கிரத்துல இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கண்டிப்பா நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட தங்கச்சியை வேற அங்கே வந்து உட்கார வச்சிருக்காங்க. அது என்ன பிளான் எதுக்காக அப்படிங்கிறது வந்து தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து இப்போ ரொம்பவே பிரில்லியண்டா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃப்யூம் தான் வந்து அந்த கொலை பண்ண அந்த லேடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை ப்ரீமியமான காஸ்ட்லியான பர்ஃப்யூம். ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து யார் மேலே வருதோ அவங்க தான் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரி. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆளுமே வந்து அவ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா நந்தினி 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ அவங்களோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, யார் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்க, நிச்சயமா வந்து ஒரு லேடி தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த லேடி யாரு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ட்விஸ்டா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்ட்லி பர்ஃப்யூம் யூஸ் பண்ற ஆள் மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து அதுதான், யார் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கா, எப்படி வந்து அவங்க வந்து கடத்தி இந்த மாதிரி கொலை பண்ணாங்க, இது வந்து நம்ம ப்ராப்பரா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூர்யா இந்த மாதிரி வேகமா பைக் எடுத்துட்டு வந்து நம்ம நந்தினியோட தங்கச்சி புனிதா இருக்கால அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, புனிதாவை கூட பாத்தீங்கன்னா இதுல வந்து மேபி ஒரு ட்ரம் கார்டை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பின்னாடி இருக்கிறது இந்த ரஞ்சித் தான். ஸோ ரஞ்சித் அதாவது புனிதாவை வந்து லவ் பண்றான்ல ஒரு பையன், ஸோ அந்த பையன் பாத்தீங்கன்னா ரஞ்சித்தோட ஆளா தான் வந்து இருக்கா. ஸோ புனிதாவை வச்சு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இது எதுவுமே தெரியாம புனிதாவும் பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த பையன்கிட்ட போய் பேசுறது, பழகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ நந்தினிக்குமே புனிதா மேல டவுட் இருக்கு. இருந்தாலுமே வந்து சுரேகாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஆக மொத்தம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்போ மாதங்கியோட ஒரிஜினலான ஃபேஸ் வெளியில வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.